அனைவருக்கும் வணக்கம். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்தியா கூட்டணியின் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதைவிட ஒரு சிறப்பான தேர்வு இருக்கவே முடியாது என்ற சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பான தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். லிட்டரலா பேசணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவர் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக மாறி இருக்கிறார். அந்த பக்கம் மோடி என்றால் இந்த பக்கம் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய முகம் பிரதானப்படுத்தப்படுகிறது. பிரதமர் என்பது வேறு, தலைவர் என்ற வகையிலே நரேந்திர மோடி என்று இருக்கும் பொழுது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர். சிறு வயது முதலே தன்னை அரசியலிலே இணைத்து கொண்டு தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உழைத்தவர், ஆதிக்க சக்திகளை எதிர்த்தவர், சமூக நீதி. திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய அந்த தேர்வு ஏன் ஒரு ஏகமனதான தேர்வு என்றால், சமூக நீதி என்ற கொள்கையின் மீது மிகப்பெரிய நாட்டத்தை கொண்டவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். தொடர்ந்து அவருடைய பேச்சுக்களை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து எல்லாவற்றையுமே சனாதனத்தை எதிர்ப்பதிலும் சரி, ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பேசுவதிலும் சரி, பாஜக எப்படி ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த இந்துக்களுக்கு மட்டுமான கட்சி என்பதை தோலுறுத்தி காட்டுவதிலிருந்தும் சரி, எல்லாவற்றிலுமே சரியான கோட்பாடுகளை எடுத்து, குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஆணித்தரமான கருத்துக்களை பாராளுமன்றத்திலே பதிவு செய்தவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். அவருடைய மகன் பிரியங்க் கார்கே கர்நாடகத்திலே அமைச்சராக இருக்கிறார். அவரும் அதே வழியிலே அற்புதமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டு பாஜகவுடைய அந்த சனாதன கோட்பாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இந்த கட்டத்தில் இவருடைய இந்த தேர்வு, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக எப்படி உயர் ஜாதி இந்துக்களை மட்டுமே முன்னிறுத்தி அவர்களுடைய அரசியலை செய்து வருகிறது. இந்த நேரத்திலே இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் இந்தியா கூட்டணியின் தலைவர் என்னும் பொழுது அது ஒரு சரியான மெசேஜ் இங்கே கொடுக்குது மக்களிடையே. இந்தியா கூட்டணியினர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர்கள். அவர்களை எப்படி பாஜக வஞ்சித்து வருகிறது என்பதையும் நன்கு உணர்ந்து அவற்றிற்கு எதிரான அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இவருடைய இந்த தேர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 2024 தேர்தலிலே பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்த முயற்சிகள், இப்படிப்பட்ட முடிவுகள் ஒரு முழு ஊக்கத்தை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.